ஹலோ கைஸ், வாங்க இந்த சீரிஸோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரைனா வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ண சில பிளான் போடுறா. அப்படியே மாடிப்படிலேருந்து வேகமா வந்து கீழே விழுற மாதிரி போய் ஹீரோ மேலேயே விழுந்திருப்பா. ஹீரோவும் ஒன்னாகலையன்னு கேட்கும்போது அதுக்கு அவ வந்து காலை சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போற சந்தோஷத்துல கண்ணாடிலாம் அவங்க முகத்தை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க புருஷக்காரன் வந்து மிஸ்ஸாவை பார்த்துட்டு, என்ன மிஸ்ஸாவா இவ்வளோ அழகா இருக்காளேன்னு யோசிச்சுட்டு மிஸ்ஸாவை கூப்பிடும்போது மிஸ்ஸாவும் சந்தோஷமா ஹாய் சொல்றா. ஆனா அது புருஷக்காரனுக்கு கிடையாது, மைக்காக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. புருஷக்காரனா ஒரு ஆளா கூட மதிக்கல. ஆனா ஆபீஸ்க்கு போன கையோடயே மங்களகரமா மேனேஜர் திட்டுறாரு. நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு ப்ராஜெக்ட் செய்ய தெரியுதா? ஒழுங்கா போய் நல்ல ப்ராஜெக்டா செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சீனியருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போகுது. அவங்க கடுமையா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லஞ்ச் டைமுக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியான்னு சொல்லி தனாப்பா கால் பண்ணியிருக்கான். அவங்களும் ஓகே சொல்லிட்டு லஞ்ச் டைம்ல தனாப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. தனாப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். வா வா, உனக்காக நான் ஸ்பெஷல் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறான். ஹீரோயினும் சூப்பரா சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ஸ்கூல் டைம்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் சாரி கேட்க, அதுக்கு தானே அன்னைக்கே மன்னிப்பு கேட்டியே, இப்ப எதுக்கு அதை திரும்ப பேசுற? அதெல்லாம் விட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க ரெய்னாக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல, மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி அங்கேயும் வந்து நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினுக்கும் தனாப்பாக்கும் ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல, அதனால ரெய்னாவையும் சேர்த்துக்கிறாங்க. அப்ப அவ ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, ஸ்கூல் டைம்ல பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா மிஸ்ஸா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அவ என்னை விட்டு போயிடுவாளுன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, என்ன சொல்ற நீ? உனக்கு தான் ஸ்கூல் டைம்ல நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்களேன்னு தனாப்பா கேட்க, இல்ல அவங்களாம் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது, மிஸ்ஸா ஒருத்தி மட்டும் தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் சமாளி எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நானும் பாக்குறேனே, நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சோம், இனிமே நானும் உனக்கு அப்படித்தான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரைனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்ன சொல்ற? அவன் எப்படி இப்பெல்லாம் உனக்கு பண்ணலான்னு அவங்களும் கத்திக்கிட்டு இருக்க. சரி விடு, நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இங்க நடக்குது? எப்படி ஸ்டோரியோட லைன் மாறுச்சு? இவ ஒரு ஹோட்டல்ல தானே அவ பிரேக்கப் பண்ணுவா, ஆனா இப்ப எப்படி நடந்துச்சுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவ இன்னொரு குண்டை தூக்கி போடுவா. எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, கல்ல நான் கீழே விழும்போது அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. அப்ப அங்க வந்து புருஷங்கார வர ஐனாவும் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே அவளோட கண்ணு வேற பக்கம் திரும்புது. எங்க இவ பாக்குறான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க வர்றது நம்ம ஹீரோ. அதை பார்த்த ஹீரோயினுக்கு அடுத்த அதிர்ச்சி, என்ன இங்க நடக்குது? நான் எந்த பையனை பார்த்தாலும் இவ அவனை போய் பிடிச்சிடுறா, இவளுக்கு எப்படி தெரியுது? இப்போ நான் என்ன செய்வேன்? நான் இவர் கூட பேசலாமா வேணாமா? இல்ல வேணாம், இனிமே இவர் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்ப புருஷங்காரன் வேற ஹீரோயினோட கையை போட்டு நோண்டிட்டு இருக்கான். அவங்களுக்கு அது வேற செம கடுப்பாகுது. அப்படியே லிஃப்ட்டை விட்டு வெளியே போகும்போது ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல, இவ எதுக்கு இப்ப இப்படி பாக்குறாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோயின் வந்து சீனியர் கிட்ட, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்க தேவையில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே பிக்சர்ஸை மட்டும் மாத்தி அவர்கிட்ட கொடுங்க, கண்டிப்பா அவர் ஓகே சொல்லுவாருன்னு சொல்லும்போது, ஆனா சீனியருக்கு வந்து பயமா இருக்கு. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அவங்க பழைய லைஃப்ல இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பாங்க. அப்படி அவங்க ப்ராஜெக்டை மேனேஜருக்கு சென்ட் பண்ணும்போது மாத்தி பழைய ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்த மேனேஜர் சூப்பரா இருக்குன்னு புகழ்ந்திருப்பாரு. அதை இப்ப யோசிச்சுட்டு தான் இது செய்ய சொல்லியிருப்பாங்க. சீனியரும் பயந்துகிட்டே அந்த ப்ராஜெக்டை மேனேஜருக்கு சென்ட் பண்றாங்க. ஆனா அவர் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாரு. சீனியருக்கு ரொம்ப சந்தோஷம். நைட் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செம்மையா ட்ரீட் வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்ஸா, நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்ல, அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஓரமா ரைனா கோவமா பார்த்துட்டு இருக்கா. அவ கிளப்புக்கு வந்து குடிச்சுக்கிட்டே ஒன்று யோசிச்சு பார்க்குறா. அன்னைக்கு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கொடை கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து ரைனா பார்த்துருப்பா. மிஸ்ஸாவுக்கு ஒரு உண்மையான காதல் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ வந்து தட்டி பறிக்கணும்னு நினைச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. அப்போ அங்கே புருஷக்காரனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இங்க பாரு, மிஸ்ஸா வந்து சுசிக்கு கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது, நீ சீக்கிரமா மிஸ்ஸாவை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவன் கையை விட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் மண்டையை போட்டு குழப்பி விட்டுட்டு இருக்கா. மறுநாள் ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட்காக ஹீரோயின் பக்காவா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போன டைம் ப்ராஜெக்ட்காக சீனியர் ரொம்ப உழைச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு உடம்பு செல்லாம் போயிருக்கும். அந்த காரணத்துக்காக ரைனா கைக்கு அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கும். இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இந்த டைம் அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பக்காவா ஒரு பிளான் போட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோ மட்டும் ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னமோ மைக்கா கூட நின்று ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை பாத்துறாரு. இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணா எதுக்கு அன்னைக்கு தெரியாத மாதிரி என் முன்னாடி நடிக்கணும், ஒருவேளை சீக்ரெட்டா டேட் பண்றாங்களோ என்னமோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க.
அப்போ ஹீரோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னை யூஸ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வர பரவாயில்ல நீ யூஸ் பண்ணிக்கிட்டாலும் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல இவர் எதுக்கு இப்படி பேசுறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்போ ரைனா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்போ தான் உன்னை ஞாபகம் வருது, ஆஃபீஸில் சொல்கிற ரூமர்ஸ்லாம் உண்மை தான் போல, இவர் ஒரு பிளே பாய் தான் நம்ம கிட்டேயும் ஃப்ளட் பண்ண பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கிளம்புறாங்க. ஹீரோவுக்கு புரியுது இவங்க நம்ம சொன்னதை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே கேட்காம வேகமாக ஓடி போயிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது ஹீரோவும் ரைனாவும் காதலிக்கிற மாதிரியும் ஹீரோயினுக்கும் புருஷங்காரனுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் கனவு கண்டு அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட காலடியில் புருஷக்காரன் உட்காந்துருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் அடே என் வீட்டுக்குள்ளே எப்படா நீ வந்தன்னு கேட்கும்போது நீ தானமா உன் வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்த மறந்துட்டியான்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. சரி இப்போ என்ன விஷயம் எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கும்போது எல்லாரும் ஆஃபீஸ் டூர் போகிறோம்ல அதான் உன் கூட சேர்ந்து இங்கேருந்து போகலான்னு வந்தேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இவனையும் பார்க்குறாங்க, ஹீரோவையும் நினச்சி பார்க்குறாங்க. இவன் 1% கூட அவனை மாதிரி கிடையாது, இவனை எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்போதான் ரைனா கூட இவனை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு புருஷங்காரனை ஷாப்பிங் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரைனா ஒரு போஸ்ட் போடுறா நான் டேட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. போச்சு எல்லாம் போச்சு, அவன் சுசிக்கு கூட ஒரு டேட்டிங் போயிட்டா, நீ எப்படி இவன் கூட அவளை சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு இங்கே மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரைனா என்னமோ அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் வந்திருக்கா. இங்கே அவன் பாய் ஃப்ரெண்டு கதறான், எம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், இனிமேல் என் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லும்போது போனா போதுன்னு உன்னை விட்றேன் ஓடி போய்டு ஒழுங்கான்னு அவளும் துரத்தி விட்டுறா. மறுநாள் எல்லாரும் அவுட்டிங் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் இன்னும் காணும். ஹீரோயின் பார்க்கிங் போய் பார்க்கும்போது அங்கே மைக்காவும் ஹீரோவும் ஒன்னா வராங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம கடுப்பு. ஒரு பக்கம் ரைனா ஒரு பக்கம் மைக்கா. என்ன சார் உங்களை எவ்வளோ நல்லவன் நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நினைக்கிறா. எல்லாரும் அப்படியே கிரேப்ஸ் பறிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரைனா வந்து செம்மையா சீன் கிரியேட் பண்றா, கீழே விழுற மாதிரிலாம் நடிக்கிறா ஹீரோவை வந்து அவ பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக. ஆனா ஹீரோ வந்து அவளை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தனாப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரைனாக்கும் கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் புருஷக்காரனும் அதை பார்த்து கடுப்பாகிறான், இவன் என்ன என்கிட்ட பேசாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க தனாப்பாவை வந்து ஷேஃபா தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க போல, அவன் சூப்பராக சமையல் செஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்குலாம் வாவுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அதை பார்த்த புருஷக்காரனுக்கு தான் ஜெலஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஜெலஸ் ஆகுது, என்னடா இவன் ஒரு சீனை கிரியேட் பண்ணா நம்ம ஒன்று பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் போய் விறகெல்லாம் உடச்சு கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் இதையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இவர் ரைனா வந்து இம்ப்ரெஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பண்றாரு, இவர் உண்மையிலே பிளே பாய் தான் சொல்லி மனசுக்குள்ளே கரைச்சு கொட்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரைனா நம்ம கிறுக்கு மூளை இருக்கே என்ன செய்யறானா, ஹீரோயினுக்கும் புருஷக்காரனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதில் அதை போட்டு உடைச்சிடுறா. அது கேட்டு எல்லாருக்கும் ஷாக். உண்மையாவன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, செம்ம கடுப்பாகுது. ஹீரோ தனாப்பா மூஞ்சில அப்படியே வாடி போயிடுச்சு. அப்போ ரைனா பரவாயில்ல எப்படினாலும் ஒரு நாள் உங்களுக்கு தெரியத்தானே போகுது, அது என் மூலியமா தெரிஞ்சதா இருக்கட்டும்னு அவளும் சமாளிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு திங்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க ஹெல்ப் பண்ண வராரு. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணி போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து உனக்கு என்னத்தான் பிரச்சனை, எதுக்காக என்கிட்ட பேச மாட்ற, அப்புறம் நிஜமாவே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து இது என்னோட பர்சனல், எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும், அப்புறம் நீங்க என்ன உங்க பர்சனலை என்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கீங்கன்னு கேட்கும்போது உன் மனசுல ஏதோ ஒன்று ஓடுதுன்னு எனக்கு தெரியுது, நீ அதை தேங்காம என்கிட்ட கேளு நான் பதில் சொல்றேன்னு சொல்லும்போது நீங்களும் மைக்காவும் டேட் பண்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. உனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொன்னான்னு கேட்க யார் சொல்லணும் நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்லும்போது அட லூசு அவ என்னோட தங்கச்சின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்ன சொல்றீங்க அவங்க தங்கச்சியாங்கும் போது ஆமா அவ என்னோட தங்கச்சி, ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவளுக்கு ஸ்பெஷலாக மரியாதை கொடுப்பாங்க அதனால தான் இதை மறைச்சோன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியான்னு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்க, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்பயே கேட்டுரு அதையும் மனசுலேயே வச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது நீங்கள் ரைனா கூட ஒரு நாள் டேட் பண்ணீங்க தானே கேட்கும்போது இது எப்போ எனக்கு தெரியாமல் நடந்ததுன்னு அவரும் கேட்க அப்போ நீங்கள் போகலையாங்கும்போது நான் போகவே இல்லையே, நான் அன்னைக்கு வந்து மீட்டிங்கில் போயிருந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் மரமண்டைக்கு எல்லாம் புரிஞ்சுதா இல்லை வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்ல வா நான் உனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில கீழ் பக்கத்தை சாப்பிட்டு பாருன்னு சொல்லும்போது அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்பவே மேல் பக்கம் சாப்பிடுன்னு சொல்லும்போது அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல இதே மாதிரி தான் லைஃபும் பார்க்கும்போது எல்லாமே ஒன்னா தான் தெரியும், அதுக்காக எல்லாரையும் நம்பிடக்கூடாது, உன் லைஃப்ல எந்த டிசிஷன் எடுத்தாலும் பல முறை யோசிச்சு எடுன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஹீரோ ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் இவர் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒரு ஓரமா ரைனாவும் நின்று பார்த்துட்டு இருக்கா, என்ன வெடி வெடிக்க போறாலோ தெரியல. அப்படியே முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும்போது அப்போ ரைனா ஹீரோ உங்க கூட நான் வரட்டுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது அங்கே உள்ள எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயினுக்கு கார்ல வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெய்னா அவர் கூட போனா ஏன் மனசு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ரெய்னா வந்து நைஸா ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. மிஸ்ஸா வந்து ஃப்ரெண்ட்லியான பெர்சன், அவ சீக்கிரமா எல்லாரு கூடயும் ஜெல் ஆகிடுவா. அதே மாதிரி தான் தனாப்பா கிட்டயும் நல்லா ஜெல் ஆகி பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா ஹிரிகோ தான் என்ன தப்பா நினைச்சானு தெரியல. ஏன்னா அவன் கட்டிக்க போறவன், அவனுக்கு ஜெலஸ் கொஞ்சம் இருக்கும்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு கடுப்பாகி ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நாங்க சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயினோட அம்மா வந்து சின்ன வயசுலயே ஹீரோயினை விட்டுட்டு யாரு கூடயும் ஓடிட்டாங்க. அவங்க அம்மா அப்படி ஓடி போனதுனால ஹீரோயின் கூட சின்ன வயசுல யாருமே சேர மாட்டாங்க. நான் மட்டும்தான் அவ கூட இருந்தேன்னு சொல்லி இவ்வளவு பெருமையா பேசி அவளை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு கட்டத்துல பொறுமையிலிருந்து, போதும் நிறுத்து, நீ என்ன என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு அவ நடிச்சுக்கிட்டு இருக்க, போதும் உன் நடிப்பை நிறுத்து. அன்னைக்கு நீ மாடிப்பேட்ல வேணும்னு தான் சாக்லேட்டை உருட்டி விட்டு என் மேல விழுந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. உன் ஃப்ரெண்டு கூட பேசுறங்கிற ஒரே காரணத்துக்காக அவகிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிருக்க. நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணான்னு அவர் கேட்கும்போது இங்க ரெய்னாக்கு கோவம் வருது. என்னை பத்தி நீங்க எப்படி இப்படி பேசுவீங்க, என்னை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்னு அவ கத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனா நம்ம கம்பெனி ப்ராஜெக்டை நீ வேணும்னு வேஸ்ட் ஆக்கியிருக்க. அதனால நாளைக்கு உன் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லும் போது ரெய்னா கோவத்துல காரை விட்டு கீழே இறங்கிடுறா. முன்னாடி கார்ல வந்த ஹீரோயின் ஹீரோக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ, நீ எவ்வளவு தான் நடிச்சாலும் நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறது உறுதின்னு சொல்லிட்டு அவர் போக, அப்ப ரெய்னா பின்னாடியே போய் ஹீரோ கிட்ட நின்று நீ ஒரு அஷோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா தூரத்துல இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்குலாம் மனசு உடஞ்சு போயிடுது. நான் ரெய்னா ஹீரோயின் கார்ல வந்து ஏறி உட்காந்துக்கிறா. என்ன ஹீரோயின் வீட்லயே டிராப் பண்ணிடுங்க, நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு தொல்லை என்ன தோல்ல மாட்டிக்கிட்டு வருதுன்னு யோசிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. ரெய்னா வீட்டை சுத்தி பார்த்துட்டு எங்க நம்மளோட போட்டோஸ் எல்லாம் காணும்னு கேட்கும்போது, இல்ல நான் வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு இருக்கேன், அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா. ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கும் டைரக்டருக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோன்னு சொல்லும்போது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அன்னைக்கு நீ ரியூனியன்லேருந்து வெளியே வரக்குள்ள அவர் கூட உன போகிறத பார்த்தேனே, அது என்ன செய்தின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக். அன்னைக்கு என்ன பார்த்தியா, அது ஒன்றும் கிடையாது, நான் அழுதுகிட்டே வெளியில் வந்தேனா அப்போ அவர் எதிர்ச்சியாக வந்தார், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக வந்து, அடிப்பாவி அன்னைக்கு அவரை என் கூட பார்த்துட்டு தான் நீ அவருக்கு இப்போ வளவிரிக்க பார்க்குறியா, சாரி ஹீரோ, என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, நானே உங்களை இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு, ரெய்னா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது, ஏன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக ரூமர் பேசிக்கிறாங்க ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு, அதனால நீயும் பார்த்து பத்திரமா ஏறி அவர்கிட்ட போய் ஏமாந்துடாதுன்னு சொல்லும்போது ரெய்னாக்கு இங்கே ஷாக் ஆகுது. அப்போ வந்து உனக்கு ஹீரோ பிடிக்காதான்னு கேட்க, எனக்கு ஏன் அவரை பிடிக்க போகுது, அவர் கேரக்டரே சரி கிடையாது, அவர்கிட்ட இருந்தெல்லாம் 10 அடி தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ரெய்னா, எனக்கும் அவருக்கு நடுவில் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் சின்ன சண்டை போட்டுட்டோம் அவ்வளோதான், மற்றபடி அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அவர்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இருங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு, ரெய்னாவையும் பாக்குறாரு, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுக்காம போயிடுறாரு. அதை பார்த்த ரெய்னாக்கு செம கடுப்பு, எவ்வளவு திமுரு இப்படி போறான்னு சொல்லிட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றாங்க, உங்களுக்கு போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, அவன் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கான், நேத்து அவுட்டிங்ல பாக்குறேன் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவன் மட்டும் ஜாலியா உட்காந்துருக்கான், சாப்பிடும் போது ஷேர் பண்ணி சாப்பிடுங்கிற கொஞ்சம் இங்கீதம் கூட அவனுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட ஆளை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சிரிச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு வந்து மைக்கா மெசேஜ் அனுப்பியிருக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ ரெய்னா போய் கிஸ் பண்ணிருப்ப, அந்த மாதிரி பொண்ணுலாம் எனக்கு அண்ணியா வந்தா கண்டிப்பா நான் அவனை வீட்லயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லும்போது இங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்ப அவளை கிஸ் பண்ணேன், எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அதுல இருந்து எப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தாலும் ஹீரோயினை இக்னோர் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஆபீஸ் விட்டு போகும்போது ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருக்க, ஹீரோயின் ரெய்னா வரதை பார்த்துட்டு ஹீரோட கையை பிடிச்சி தர நிறுத்திட்டு ஓடுறாங்க. அப்படியே ஹீரோயின் ரெய்னா கூட கொஞ்ச நேரம் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ரெய்னாவை பார்த்துக்கிட்டே ஹீரோ மேல கையை வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கையை எடுத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கும் போது, இல்ல இது உங்களோட பர்சனல், அதெல்லாம் நான் கேட்க விரும்பல, நீங்க யாருக்கு வேணா கிஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லல. ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் ரூமராக பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்ல, நான் அடுக்கடுக்காக பேசிகிட்டு இருக்கேன், போதும் நிறுத்துமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவளை நான் கிஸ் பண்ணவும் இல்லை, என் மூஞ்சிக்கு நேராக வந்து என்னை திட்டிட்டு தான் போனா, அது நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது அது கிஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஆனால் எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது, அவள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்கும்போது அப்போ ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோயின் ரெய்னாவோட நிலைமையை நினச்சி செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாகுது, நல்ல வேலை இவ புரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லி. இப்போ சடனாக ஹீரோயின் சீரியஸ் ஆகி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இனிமேல் நம்ம 2 பேரும்
பாத்துக்க வேணாம், இதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவ என்னாச்சு, நல்லா தானே இருந்தா, திருப்பி கிறுக்கு பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி பாக்குறாரு. மறுநாள் ஹீரோயின், ரெய்னா, புருஷங்காரன் 3 பேரும் ஷாப்பிங் போறாங்க. ஹீரோயின் வந்து புருஷங்காரன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு ரெய்னா பத்தி தெரிஞ்சிடுச்சு. நம்ம யார் கூட க்ளோஸா இருக்கோமோ அவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறா, அதனால இவங்க கூட நம்ம க்ளோஸா இருந்தா கண்டிப்பா இவனே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெய்னாவும் ரொம்ப கடுப்பாகிறா. அப்படியே அந்த டே ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து புருஷங்காரன் கிட்ட சொல்றா, நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, நம்ம ஒரு புது வீடு வாங்கலாமான்னு கேட்கும்போது, கண்டிப்பா நீ என்கிட்ட இப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரெய்னாக்கு தான் இங்க வயிறு ரொம்ப எரியுது. அப்ப ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. எஸ் நான் போட்ட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. அப்படியே அவங்க கண்ணாடியில் அவங்க முகத்தை பாக்குறாங்க. நான் எவ்வளவு நல்லவளா இருந்தேன், ஏறைனா எதுக்கு என்ன இப்படி மாத்தின, இப்ப நானும் ஒன்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரி ரெய்னா வந்து ஹீரோனை டார்கெட்டா மாத்திக்கிறா. அவனை மயக்கிற மாதிரி சில விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹீரோயினும் ஒரு மணின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. என்னத்தான் இருந்தாலும் ஒரு காலத்துல அவனை உயிருக்குயிரா காதலிச்சிருப்பால, அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். மறுநாள் 3 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருந்த ஹீரோவும் அதை பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ திரும்பவும் வந்து தப்பான வழியில போயிட்டு இருக்காளுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மைக்காவும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றாங்க, இந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நேத்துல இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. போயும் அந்த 2 ஃப்ராடு கூடயும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுங்களை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. இவங்களை யார் வந்து காப்பாத்துவான்னு தெரியலன்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோவும் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ரெய்னாவும் ஹீரோயினாவும் கிளப்ல இருக்காங்க. எப்பவும் போல ரெய்னா அவன் மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஹீரோயின் ரொம்ப மாறிட்டா. அவன் மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, எப்ப அவ டைரக்டர் கூட சேர்ந்தாலோ அன்னையிலேருந்து தான் அவளுக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அம்மாவும் தப்பான கேரக்டர் தான், அவங்க புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க. அதனால நீ வந்து கவனமா இரு, ஹீரோயின் கிட்ட அந்த கேரக்டர் வரப்போகுதுன்னு சொல்லும்போது இங்கே இவனுக்கு கொஞ்சம் பயமாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அவன் இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் கூட பேசுறதும் சரி கிடையாது. அதனால 2 பேர் 2 பக்கம் இருக்காங்க. அதனால நல்லா யோசின்னு சொல்லி அவன் மண்டையை குழப்பி விட்டுறா. இங்க ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு போகலாம் பார்க்கும்போது அங்க ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஆனா அவங்க கண்டுக்காம போகலான்னு பார்க்கும்போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி, இங்க பாரு, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்படி பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோனை வந்து நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் இவன் எதுக்கு இப்ப வந்தான்னு யோசிச்சுட்டு வேற வழியே இல்லாம அவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோனும் எதுக்காக நீ வீட்டு சாவியை மாத்தினான்னு கேட்கும்போது, இல்ல என் வீட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு, அதான் புதுசு மாத்தினு அவளும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. அப்போ சரி வா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலான்னு அவனும் கூப்பிட்டு இருக்க. இல்ல வேணா, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி ஹீரோயினும் மறுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு கோவம் வந்து, ஏன் நான் உன்னோட ஃபியான்சே தானே, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கும் அந்த சுசுகி உன்னோட கையை பிடிச்சா, நான் எதுவும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம் அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, சாதாரணமா பேசுறவங்க கையை பிடிச்சுதான் பேசிட்டு இருப்பாங்களா? ஆமா, நீ உங்க அம்மா மாதிரி தானே, உங்க அம்மா மாதிரி கேரக்டர் தானே நீயும் இருப்பேன்னு சொல்ல, உனக்கு எப்படி எங்க அம்மா பத்தி தெரியும், என்ன ரைனா சொன்னாலும் கேட்க, யார் சொன்னா என்ன, அதுதானே உண்மை, இப்ப என்ன யூடியூப் வீட்டுல வச்சிருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்து, ஆமாண்டா வச்சிருக்க, அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கும்போது அவனுக்கு கோவம் வந்து ஹீரோயினை பட்டுன்னு அரைஞ்சிடுறான். அதை ஹீரோயின் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தெரியாம ஒரு கோவத்துல தான் பட்டுன்னு அடிச்சிருப்பான். அவனும் வந்து சாரி கேட்க வரான். ஆனா ஹீரோயின் வந்து இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கோவமா கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்து செமையா அழுவுறாங்க. என்னோட விதியை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை என்னால மாத்தவே முடியல, எப்பவுமே நான் மட்டும்தான் இதனால காயப்படுறேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுவுறாங்க. அவங்களுக்கு அப்ப வயிறுலாம் வலிக்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கு பல்சா கேன்சர் வந்தப்ப அப்படித்தானே வயிறு வலிச்சிருக்கும், அதே வழி அவங்களுக்கு திரும்ப வலிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் தனாப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க புருஷன்காரன் வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் வேற வழியே இல்லாம உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, என்ன மன்னிச்சிடு, நேத்து நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் விதமா நான் பாரு உனக்கு வீடெல்லாம் நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன், நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல தான் வாழ போறோம், நாளைக்கு போய் நம்ம அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோயினுக்கு கோவம் வந்து, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவேன், என் கேரக்டரே தப்பா பேசுவேன், ஆனா திரும்பி உன் கூட நான் சேரணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இன்னையோட நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தனப்பா ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன் நீ என்ன பேசுற, நான் தான் சொல்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன்னு,
பாரு உனக்காக நான் வீடுலாம் புக் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, வீடு தானே ஒன்றும் அரண்மனை இல்லையே, நானே அதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே அவங்க கோவமா வீட்டுக்கு போகும்போது அங்கே லிஃப்ட் வந்து வேலை செய்யல. அதனால அவங்க மாடிப்படி வழியா வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஏற்கனவே கோவத்தோட போறதுனால அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க புருஷன் கூட சண்டை நடந்தது, அப்படியே அவங்க மாடிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாம் ஞாபகம் வர அவங்களுக்கு இப்பவும் அதே மாதிரி நடக்கிற மாதிரி தோணுது. அந்த இல்யூஷன்லயே அவங்க மாடிலேருந்து கீழே விழுற மாதிரி போக, அப்ப எங்க இருந்து ஹீரோ வந்தாருன்னு தெரியல, அவங்கள தாங்கி பிடிச்சி காப்பாத்துறாரு. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட், திரும்பவும் நான் உன்னை சாக விட மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. இது எப்படி அவருக்கு தெரியும்? ஒருவேளை இவரும் ரீபான் ஆகி வந்திருக்காரா? இவர் எப்படி இறந்து போனாருங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். மிஸ் பண்ணாம என் வீடியோ பாருங்க. எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பை.